வணக்கம். நான் கவிதா. சமூகத்த பொறுத்தவரை மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சரி, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சரி, மரியாதைங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில மரியாதை எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவரோட மரியாதையோ, அல்லது குடும்ப தலைவியோட மரியாதையோ வச்சு தான் அந்த குடும்பத்தோட மரியாதை தீர்மானிக்கப்படுது. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க யார பத்தியும் யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கல அப்படின்னா, விலகிடுங்க அவங்ககிட்ட இருந்து. அத விட்டுட்டு போய் அவங்க அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்க பேசுறது எனக்கு பிடிக்காது, அவங்க ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு போய் ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்னா, நீங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. இல்லையா உங்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுடுங்க. அத விட்டுட்டு நம்ம சொன்னா ஏதாச்சும் நெனச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, அவங்க நீங்க ஹெல்ப் பண்ணவே நெனச்சுட்டு அவங்களும் பேசாம இருந்துருவாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்துரும். அதனால நீங்க உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. இல்லையா என்னால பண்ண முடியாது அப்படின்னு டைரக்ட்டா நீங்க அவங்ககிட்டயே சொல்லிடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதனால உங்க மரியாதை தான் உயரும். 3வது விஷயம், உங்க பிரச்சனைய யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க. யார்கிட்ட இவங்ககிட்ட சொன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா உங்கள் லைஃப்பில், அவங்க கிட்ட மட்டுமே உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதை தாண்டி எல்லா பார்க்குறவங்க கிட்டலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லாதீங்க. 4வது விஷயம், உங்களோட ட்ரெஸ்ஸு கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும். அது கரெக்டானா என்னென்னா, நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். அது நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், புது ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எந்த நேரத்தில் எந்த ட்ரெஸ்ஸு போடணும், எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணி போடணும். அப்போ தான் அப்படி பண்ணுறதுனால நமக்கு மரியாதை தான் அதிகமாகும். அடுத்து 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட யாராவது இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீ பண்ணுறது தான் சரி, நீ பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஜால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கூட ஆனால் நீங்கள் தப்பே பண்ணால் கூட நீ பண்ணு, நீ கரெக்டாக தான் பண்ணுற, நீ பண்ணு, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. அவங்கள உங்கள் மரியாதை கெடுக்கிறதுக்காகவே அவங்க கூட இருப்பாங்க. அவங்கள எந்த காரணத்தை கொண்டு அவங்க உங்களுக்கு கிட்ட வச்சுக்காதீங்க. அவங்கள கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது, உங்கள் மரியாதையை நீங்கள் கேட்டு வாங்காதீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அங்கேருந்து விலகிடுங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு தெரியுமா, என் குடும்பம் என்னன்னு தெரியுமா, என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, உங்களை ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை மதிக்கலை அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு மரியாதையும் கூட. அதுக்கப்புறம் உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசிக்காதீங்க. நான் இப்படிலாம் படித்தேன், இல்லை இப்படிலாம் சம்பளம் வாங்கிறேன், இப்படிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசிக்காதீங்க. உங்களை பற்றி அடுத்தவங்க தான் பெருமையாக பேசணுமே தவிர, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசிக்காதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பண்ணலை, அது வேறு விஷயம். அவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்கிறீங்களோ சொல்லலையோ அது வேறு விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்க. கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. நீங்கள் அப்படி கேட்கறதுனால உங்களுக்கு மரியாதை தான் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க சில பேர். நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் சரி, எவ்வளோ பாராட்டு பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வெற்றிகளை குவிச்சாலும் சரி, உங்களை சில பேர் மட்டம் தட்டியே பேசுவாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணுவேன், நீ இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் கிட்டவே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. அவங்க எப்படியாப்பட்ட உறவுகளாகனாலும் இருக்கட்டுமே, அவங்கள கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்துலேயே அவங்க வச்சுக்காதீங்க. எப்போ உங்கள் பக்கத்தில் அவங்க வந்தாலுமே அவங்க உங்களுக்கு டேஞ்சர் தான். அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அவங்கள. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, நமக்கு பாராட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை யாராவது நம்ம பாராட்டுறாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளை ஒருத்தரை பாராட்டுறது எப்படி நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள பாராட்டணும். ஏதாவது ஒன்று பண்ணாங்க, ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க, வெற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள பாராட்டணும், மனசார பாராட்டணும். அப்படின்னா சமூகத்தில் நமக்கு நல்ல மரியாதை இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களோட வெற்றியை நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களோ, உங்கள் ஃபேமிலி ஒருத்தரோ, உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது ஒரு வெற்றிக்கு வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, உங்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக வெற்றியை கொண்டாடுங்க.
நீங்கள் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நீ தானே வெற்றி பெற்றிருக்க, அது என்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்கள் மரியாதை தான் குறைஞ்சி போயிடும். நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்களும் அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பாராட்டுங்க. வெற்றியை நீங்களும் கொண்டாடுங்க அவங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயமரியாதை அப்படின்றது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ரொம்ப முக்கியம். உங்களோட மரியாதை நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் மரியாதை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களோட மரியாதையை தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். நாம் ஒழுக்கமாக இருந்தவன் தான் நம்ம அடுத்தவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருக்க எனக்கு சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும் பேசணும் அப்படின்னா நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அடுத்தவங்களை போய் நம்ம கேள்வி கேட்கவே முடியும். இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சமூகத்தில் உங்களோட மரியாதையும் உயரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.